ஜீரோவாக இருக்கும், ஃப்ராக்ஷனாக இருக்கும், இல்லை இன்டர்வல் வேல்யூஸாக இருக்கும். அதுக்கப்புறமா எலிமெண்ட்ரி ரியாக்ஷனுக்கு வந்து இந்த ஆர்டர் வந்து எப்பவுமே ஃப்ராக்ஷனாக இருக்க முடியாது. ஏன்னா அது வந்து ஒரு சிம்பிள் ரியாக்ஷனு, ஒன் ஸ்டெப் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி தான் கண்டுபிடிக்க முடியும். ஸ்டோயியோகெமெட்ரிக் வேல்யூஸ் அது ரியாக்டன்ஸும் ப்ராடக்ட் வந்து கண்டுபிடிக்க முடியாது. அப்புறம் சிம்பிள் ரியாக்ஷன் வந்து லோ வேல்யூஸை தான் ப்ரொசஸ் பண்ணோம். ஆர்டர் எல்எஸ்சிகல்ஸ் 0 1 அந்த மாதிரி. ஆனால் காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன் வந்து அதாவது 3 இல்லைனா அதோட ஈக்குவலாக இருக்கிற வேல்யூஸை தான் ப்ரொசஸ் பண்ணோம். அதே மாதிரி இது ஹையர் ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் வந்து ரேராக இருக்கும். அப்புறம் சம் ரியாக்ஷன்ஸ் வந்து ஃப்ராக்ஷனாக இருக்கும். அதுக்கப்புறமா சம் ரியாக்ஷன் வந்து ஃப்ராக்ஷனாக இருக்கும். அது வந்து ரேட்டை பொறுத்து இருக்குது. அதுக்கப்புறமா ஹையர் ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் வந்து எக்ஸ்பெரிமெண்டலி கன்வெர்ட்டட் இன்டு சிம்பிள் ஆர்டர் பை one of the more concentration